அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யாழ் சமையல் நான் செய்து காட்டப் போகிறது முட்டை பொரித்து காட்ட போகிறேன். 2 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட சின்ன வெங்காயம் 4 சின்ன வெங்காயம் சின்ன நறுக்கி வச்சிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கறித்தூள் 1/4 டீஸ்பூன் கறித்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு, மற்றது சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். மிளகும் தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். 2 முட்டை எடுத்து வச்சுக்க, அதை நான் உடைப்போம். இன்றைக்கு 2 முட்டையில் செய்து காட்டுறேன். இதோட நான் வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் சேர்ப்போம். இதோட உப்பு தூள் தேவையான அளவு, தூள் 1/4 டீஸ்பூன் தூள் போட்டிருக்கிறேன், கறித்தூள். இதுக்கு தேவையான அளவு மிளகு போடுவோம். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் தேய்ச்சி வச்சிருக்கிறேன் தூள், அதுவும் 1/4 டீஸ்பூன் போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தூள் எல்லாம் நல்லா அடிபடணும். தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாம் நல்லா அடிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இனி எப்படி பொரிக்கிறதுன்றதை பார்ப்போம். வாங்க பொரிச்சு எடுத்து காட்டுறேன். பொரிக்கிறது பாத்திரம் வச்சுட்டேன். நான் அடுப்பை ஹை ஹீட்டில் விடுவோம். முதல் ஹை ஹீட்டில் விட்டுட்டு நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கூட வச்சேத்தா தான் முட்டை நல்லா பொரிஞ்சு வரும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்ப்போம். நல்லெண்ணெயெல்லாம் செய்து காட்ட போகிறேன். நீங்கள் வெஜிடபிள் ஆயிலையும் செய்யலாம். எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடு வரணும். இப்படி சூடு வரணுன்னா தான் நீங்கள் முட்டையை விடணும். அப்போ தான் முட்டை நல்லா பொரிஞ்சு நல்லா டேஸ்டாக இருக்கும். ஒரு முரண்டு நல்லா இதாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க. அடுப்பை ஹை ஹீட்லேயே விட்டுருக்கணும். கொஞ்சம் பொரிய விடுவோம். சிலாய் விடுவோம். பார்த்தீங்கன்னா பொங்கி பொரியுது. பொரிய விடுவோம். பொரிஞ்சிட்டு இனி மெட்டை பக்கம் திருப்புவோம். பார்த்தீங்கன்னா முருண்டு நல்லா பொங்கி வருது. இனி அடுப்பை நிப்பாட்டி விட்டால் காணும். மெட்டை பக்கம் அந்த இதுலேயே வந்துடும். முதல் தான் நல்லா எண்ணெய் கொதிச்சிருக்கணும். நீங்கள் திருப்பி உடைக்க அடுப்பை நிப்பாட்டி விட்டால் அந்த சூட்டிலேயே பொரிஞ்சிடும். இப்போ அடுப்பை நிப்பாட்டியாச்சு. அந்த சூட்டிலேயே வந்துடும். பார்த்தீங்கன்னா வந்துட்டுது. இதை நான் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். வாங்கும். இப்படி நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டு இப்படி நல்லா சூடாக வச்சு முட்டையை ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கோ. வாங்கோ. இந்த முட்டையை நாங்கள் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சுவையான முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டு. நல்லது. மெட்டவளம் பார்த்தீங்கன்னா மெட்டவளம் வெந்துட்டுது. சுவையாக இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்க.
உங்களுக்கு இந்த முட்டை பொரியல் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.